நம்முடைய அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க. இந்த ஆட்சியில தான் நாரி சக்தின்றாரு பிரதமர், பெண்களுடைய சக்திங்கிறாங்க. பாரத் மாதாக்கு ஜெய் என்று எல்லா இடத்திலும் பேசுறாங்க. ஆனா இந்த ஆட்சியிலே பெண்களுடைய நிலை என்ன? மணிப்பூர்ல 2 பெண்கள் 1000 பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள், பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரா? இல்லை. இந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 44 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல 44 பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. மீதான வன்முறைகள் 2 மடங்கா இருக்கு. ஏன்னா மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராடினாங்க இல்லையா, தனக்கு நடந்த குற்றத்தை தவறை தட்டி கேட்கணும் அரசாங்கம்னு. ஆனா அந்த எம்பி பிரிஜ்பூஷன் சிங் மேல ஏதாவது வழக்கா விசாரணையா நடத்திருக்காங்களா? கிடையாது. இப்படி தன்னோட இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாத்து என்ன தவறு செஞ்சாலும் பாதுகாப்பாங்க. ஆனா எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா, சேலத்துல 2 விவசாயிகள், ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களோட இடத்தை பிடுங்க பார்த்தார், திருட பார்த்தார். அதுக்கு எதிராக குரல் கொடுத்து 2 விவசாயிகள், முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிங்க, அவங்க மேல இடி கேஸ். விவசாயிகள், ஏழை விவசாயிகள் மேல பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னு இடி கேஸ் போடுறாங்க. அதே அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. ஆனா அதே அரசியல்வாதி தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபி போய் சேர்ந்தாங்கன்னா, பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்கல்ல, அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தமா தொங்க விட்டுருவாங்க. விளவிலேன்னு இருக்காங்க பாருங்க, அவ்வளவு சுத்தமா இருக்காங்க பாருங்க. 7 வருஷம் நடக்கும் கேஸ், 8 வருஷம் நடக்கிற கேஸ் எல்லாம் பிஜேபியில போய் சேர்ந்தா மாயமாக மறைந்து விடும். இவங்களுடைய ஊழல்ங்கிறது சட்டப்பூர்வமான ஊழல். தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை சட்டப்பூர்வமாக்கி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, பிஜேபி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, 3/4 தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க? ஒருத்தர் மேல விசாரணை, இடி ரெய்டு விட்டுருவாங்க. ரெய்டு விட்டு கொஞ்ச நாள்ல அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கிடுவார். அந்த கம்பெனியோட முதலாளி வாங்கின அப்புறம் ரெய்டு மூடிடுவாங்க, கேச மூடிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொருத்தர், கோடெக் மஹேந்திரான்ற ஒரு பேங்க், அவங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு தகராறு. அந்த தகராறு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல மஹேந்திரா 10 கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபிக்காக வாங்குறாங்க. வாங்கி கொஞ்ச நாள்லயே இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் 50 கோடி ரூபாய் பிஜேபிக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் தேர்தல் பத்திரம், சட்டப்பூர்வமான ஊழல். இவங்க மற்றவர்களுடைய ஊழலை பத்தி, குறைகளை பற்றி சொல்கிறார்கள். நம்ம ஒரு முதலமைச்சர், டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை சிறையில வச்சிருக்காங்க, துணை முதலமைச்சரையும் சிறையில வச்சிருக்காங்க. ஆனா அந்த குற்றத்தில் பங்கேற்கக்கூடியதாக சொல்லப்படுகிற
ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமா தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காரு? பிஜேபிக்கு. அப்ப யார் ஜெயில இருக்கணும், யாரு வெளியில இருக்கணும்? காசு வாங்கணுங்க உள்ள இருக்கணும், வாங்காதவங்க வெளியில இருக்கணும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களை எதிர்த்து பேசுறார், சிசோடியா இவங்களை எதிர்த்து பேசுறார். அதனால உள்ள வச்சுட்டு இவங்க வெளியில இருக்காங்க. ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தேர்தல்ல நிச்சயமா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேண்டாம், நம்ம கிட்ட தேர்தலே நடக்காது. ஏன்னா என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வந்த அத்தனை சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம், சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏஏ சட்டம், இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோட நின்று கை தட்டி ஆஹா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம், உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? அதிமுக எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சொல்ற அத்தனைக்கும் இவங்களும் பங்கு. இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, நாளைக்கு மறுபடியும் 2 ஸ்டிக்கரும் சேர்ந்து ஒட்டிக்கும். அதனால இதுவரை ஒரு வார்த்தை முதலமைச்சர், திமுக, நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை கேள்வி கேட்கிறாங்க. ஒத்துக்கிறேன், போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். பிஜேபி பாவம் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ முதலமைச்சரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர, திமுக ஆட்சியை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா திருப்பி போய் கை கட்டிக்கிட்டு நிக்கணும்ல அவர் முன்னாடி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.